மாத்திரமல்ல, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் இந்த கிரகங்களையும் ராசிகளையும் இன்னும் மற்ற சுடர்களையும் நாம் வணங்குவது கிடையாது. நாம் ஏன் இவைகளை வணங்குவது கிடையாது என்று சொன்னால், நாம் ஏன் இவைகளை நமஸ்கரிப்பது கிடையாது என்று சொன்னால், நாம் ஏன் இவைகளை ஆராதிப்பது கிடையாது என்று சொன்னால், கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, கர்த்தரே நமக்கு ஜோதியாக இருக்கிறபடினாலே, கர்த்தரே நமக்கு ஒளியாக இருக்கிறபடினாலே, அவரே ஜோதிகளுக்கெல்லாம் அப்பாவாக பிதாவாக இருக்கிறபடினாலே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ கிரகங்களையோ சுடர்களையோ ராசிகளையோ மற்ற கோள்களையோ நாம் ஆராதிப்பது கிடையாது. அதை வணங்குவது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னுடைய தகப்பனாரெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன், காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன செய்வார்? வணங்குவார் பாருங்க. அதுவும் ஆற்றுக்குள்ளே போய் நின்றுக்குருவார். வைகை ஆற்றுக்குள்ளே போய் தண்ணி இப்படி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும் கழுத்து வரைக்கும், அதுக்குள்ளே போய் நடுவில் நின்றுக்கிட்டு என்ன செய்வார்? எல்லாம் இருக்கிறீங்களா? சொல்லுவார், அது சூரிய பகவான்ரா அப்படின்வாரு. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஜோதிகளுக்கெல்லாம் பிதாவானவர். அவர் ஜோதிகளின் பிதா என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது தெளிவாக. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஜோதிகளை நாம் என்ன செய்யறது கிடையாது, வணங்குகிறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது, அதை துதிக்கிறது கிடையாது, அதை நமஸ்கரிக்கிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் மெய்யான ஜோதியாகி இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். ஆகவே கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அவரை மட்டும்தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரை மட்டும்தான் நாம் வணங்குகிறோம், அவரை மட்டும்தான் நாம் பணிந்து கொள்கிறோம், அவரை மட்டும்தான் நாம் நமஸ்கரிக்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். மற்ற எதையும் பணிந்து கொள்ளக்கூடாது, மற்ற எதை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது, மற்ற எதையும் நமஸ்கரிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் உண்டாக்குறவர் யாரு? இந்த சூரியனை சந்திரனை நட்சத்திரங்களை கோள்களை கிரகங்களை இந்த ராசிகள்லாம் சொல்றாங்க, பலவிதமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. இதுகளெல்லாம் உண்டாக்குனவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஓரி, அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையால் அவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு மற்ற எதை என்ன செய்கிறது? நாம் ஆராதிப்பது கிடையவே கிடையாது. அவரை நாம் பணிந்து கொள்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பாருங்க, யெகோவா ஓரி ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அவர் நமக்கு வெளிச்சம் அல்ல, அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பேன் என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் வேற எதையோ போய் என்ன செய்யறது கிடையாது, வணங்குகிறதோ ஆராதிப்பதோ கிடையவே கிடையாது. எனவே இவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும், இவரைத்தான் நாம் துதிக்க வேண்டும், இவரைத்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும், இவரைத்தான் நாம் நமஸ்கரிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இவரே நித்திய வெளிச்சமாக நமக்கு என்ன செய்கிறார்?
இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா என்ன செய்கிறார்? இருக்கிறார். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும், அவரைத்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும். எத்தனை கிளியர்?